Hi TNPSC Fire Aspirants. குரூப் ஃபோரோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நம்ம ப்ரிப்பரேஷனில் நம்ம ஸ்டடி பிளானில் 3 சப்ஜெக்ட்ஸை நம்ம மோஸ்ட்லி இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஒன்று ஜிஎஸ், தமிழ் அண்ட் தென் மேக்ஸ். ஓகேங்களா? நம்ம படிக்கிறதுல பாதி வந்து தமிழ் தான் வந்து படிப்போம். ஸோ தமிழை வந்து 6th to 12th வரைக்கும் இயர் வைஸ் வந்து நம்ம கவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம டைம் டேபிளில். ஜிஎஸ்ல ஏதாவது நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம என்ன பேக்ரவுண்ட் 11th 12thலாம் இல்லை காலேஜ் டிகிரி வந்து என்ன பேக்ரவுண்ட் சப்ஜெக்ட்டோ அதை வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஜிஎஸ்ல என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அதுக்கான வேர் டு ஸ்டடியை கலெக்ட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4க்கு மேக்ஸோட வேர் டு ஸ்டடி தான் பார்க்க போகிறோம். மேக்ஸ் வந்து நம்ம என்ன தான் வந்து அகாடமிக்ஸை பார்த்து ஃபாலோ பண்ணாலும் சரி, அந்த அகாடமிக்ஸில் இருக்க வீடியோஸை நம்ம ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாலும் சரி, ஸ்கூல் புக்ஸில் இருக்க சம்மை வந்து நம்ம கம்பல்சரியாக வந்து போட்டு பார்த்தே ஆகணும். ஸோ அந்த ஸ்கூல் புக்ஸில் மேக்ஸோட குரூப் 4ல் சிலபஸ் டாபிக்ஸ் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபுல்லாக இங்கிலீஷ் மீடியம் இருக்கே அப்படின்னு அப்செட் ஆக வேணாம். இங்கிலீஷில் எழுதியிருந்தாலும் தமிழ் சிலபஸ் டாபிக் எல்லாமே வந்து நான் தமிழில் சொல்கிறேன். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த புக்கில் கவர் ஆகுது, அதாவது எந்த ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகுது, என்ன சாப்டர் நம்பர் வித் பேஜ் நம்பரோட கொடுத்துருக்கனால 2 பேருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிசிஎஃப், அதாவது மிசிமா மீபோவா. ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 ஸ்டாண்டர்ட் புக்கில் கவர் ஆகுது. 6th term 1 சாப்டர் 1ல் பேஜ் நம்பர் 12 to 23, 8th சாப்டர் 7 இன்ஃபர்மேஷன் ப்ராசஸிங்கில் பேஜ் நம்பர் 251லேருந்து 254 வரைக்கும், 9th சாப்டர் 3ல் 114லேருந்து 115 வரைக்கும், 10th சாப்டர் 3ல் அல்ஜிப்ரா 93லேருந்து 98 வரைக்கும் கவர் ஆகுது. சுருக்குக பார்த்தீங்கன்னா 6th term 1, term 2, term 3 3 டேர்ம்லேயுமே 6th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 1ல் கவர் ஆகுது. பேஜ் நம்பர் கொடுத்துருக்கேன். 7th term 1ல் சாப்டர் 1 சாப்டர் 3ல் கவர் ஆகுது. 7th term 2ல் சாப்டர் 1 சாப்டர் 3ல் கவர் ஆகுது. 7th term 3ல் சாப்டர் 1லையும் சாப்டர் 3லையும் கவர் ஆகுது. 8th சாப்டர் 1 சாப்டர் 3ல் சுருக்குக பற்றி இருக்குது. 9th சாப்டர் 2 சாப்டர் 3லையும் சுருக்குக பற்றி, அதாவது ரியல் நம்பர்ஸ் அல்ஜிப்ரா அப்படின்ற டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. 10th சாப்டர் 3ல் அல்ஜிப்ராவில் நம்ம சுருக்குக, அதாவது சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிருக்கு. நான் வந்து ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கேன், என்ன சாப்டர் அப்படின்றத கொடுத்துட்டேன், வித் பேஜ் நம்பரை கொடுத்துட்டேன். அதில் இருக்க சம்ஸை வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? லாபம் மற்றும் நஷ்டம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்க்க போகிறோம். 6th term 2ல் சாப்டர் 3லையும், 7th ஸ்டாண்டர்ட் term 3 புக்கில் சாப்டர் 2லையும், 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 4லையும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து கவர் ஆகிருக்கு. பர்சன்டேஜ், சதவீதம் பார்க்க போகிறோம். சதவீதம் பார்த்தீங்கன்னா 7th ஸ்டாண்டர்ட் term 3 புக்கில் சாப்டர் 2லையும், 8th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 4லையும் கவர் ஆகிருக்கு. தனி வட்டி பார்த்தீங்கன்னா 7th term 3 புக்கில் சாப்டர் 2லையும், கூட்டு வட்டி வந்து 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் சாப்டர் 4லையும் கவர் ஆகுது. விகிதம் மற்றும் விகிதாச்சாரியார் பார்த்தீங்கன்னா 6th term 1 புக்கில் சாப்டர் 3லையும், 7th term 1 புக்கில் சாப்டர் 4லையும் கவர் ஆகிருக்கு. நேரம் மற்றும் வேலை, 7th term 1 புக்கில் சாப்டர் 4, 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் சாப்டர் 4ல் கவர் ஆகிருக்கு. அளவியலில் 2D 3Dன்னு 2 டாபிக் இருக்குது. ஃபஸ்ட்டு 2D பார்க்கலாம். அளவியலில் 2D பார்த்தீங்கன்னா 6th ஸ்டாண்டர்ட் term 3 புக்கில் சாப்டர் 3லையும், 7th ஸ்டாண்டர்ட் term 1 புக்கில் சாப்டர் 2லையும், 7th term 2 புக்கில் சாப்டர் 2லையும், 8th ஸ்டாண்டர்டில் சாப்டர் 2ல் இருக்குது. அடுத்தது அளவியல் 3D பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் சாப்டர் 7லையும், 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் சாப்டர் 7லையும் வந்து இருக்குது. நம்பர் சீரீஸ், எண் தொடர்கள் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் சாப்டர் 2ல் கவர் ஆகிருக்கு. புள்ளியியல் பார்க்க போகிறோம். புள்ளியியல் நிகழ்தகவு, புள்ளியியல் பார்த்தீங்கன்னா 6th term 1 புக்கில் சாப்டர் 5, 7th term 3 புக்கில் சாப்டர் 5, 8th ஸ்டாண்டர்ட் புக்கில் சாப்டர் 6, 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் சாப்டர் 8, 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் சாப்டர் 8. நிகழ்தகவு பார்த்தீங்கன்னா 9th ஸ்டாண்டர்ட் புக்கில் சாப்டர் 9லையும், 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் சாப்டர் 8லையும் கவர் ஆகிருக்கு. க்கான வேர் டு ஸ்டடி பார்த்தாச்சு. மேக்ஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் மிசிமா மீபோவாலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு மேக்ஸ் வந்து ஈஸியாகவும் இருக்கும். நம்ம மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதாவது அகாடமிக் வீடியோஸை தான் ஃபாலோ பண்ணுவோம் கம்பல்சரியாக. ஸோ அப்படி ஃபாலோ பண்ணும்போது அந்த டாபிக் ரிலேட்டடாக அவங்க எத்தனை வீடியோஸ் போட்டிருக்காங்களோ, அதாவது அந்த டாப்பிக்கை ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடணும் அந்த அகாடமிக்கில். அடுத்தது ஸ்கூல் புக் சம்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த நீங்கள் எவ்வளோ வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களோ அது ரிலேட்டடாக தான் உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ்லேயும் சம் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறமா அந்த டாபிக் ரிலேட்டடாக இருக்க ப்ரீவியஸ் கொஷின் எல்லாம் எடுத்து டெஸ்ட் பேஸ் ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி டெய்லி வந்து மேக்ஸை நம்ம 1.5 hours அட்லீஸ்ட் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்மளோட டார்கெட்டான
25க்கு 24 எடுக்கலாம். இந்த +1ஐயும் மிஸ் பண்ணாமல் எடுக்கிறதுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யாரெல்லாம் வந்து மேக்ஸுக்கு வந்து டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2025ல் குரூப் 4 எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அந்த குரூப் 4 எக்ஸாமை கம்பல்சரியாக நம்ம கிளியர் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? அதுக்கு மேக்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மேக்ஸில் அச்சீவ் பண்ண டார்கெட்டை எடுக்கலாம். நம்ம சேனலில் அடுத்தடுத்து வர வீடியோஸ் எல்லாமே 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆஸ்பிரன்ஸ்க்காக தான் டெடிகேட் பண்ணியிருக்கோம். ஸோ என்ன மாதிரி படிக்கிற நீங்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் என்னெல்லாம் பிளான் பண்ணுறேன் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் டவுட்ஸ் இருக்குது, என்னென்ன திங்ஸ்லாம் வந்து உங்கள் ப்ரிப்ரேஷனுக்கு தேவைப்படுது அப்படின்றத கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் நான் நிறைய வீடியோஸை வந்து அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவிலேருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, அதாவது என்ன டாபிக் அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருக்கீங்க, உங்கள் ஸ்டடி பிளானை வந்து எப்படி போட போகிறீங்க அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள். பார்க்குற அடுத்த ஃப்ரெண்ட்ஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது குரூப் 4 சம்மந்தமாக டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை ஏதாவது நீட் இருந்தாலோ வந்து கமெண்ட் செஷனில் கேளுங்க. நான் அடுத்த வீடியோவில் அதை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச்.